சாரீ ட்ராப்பில் பிகினராக நீங்கள் செஸ்ட் ப்ளீட்டை நீட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாங்களா? ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதை நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செஸ்ட் ப்ளீட்ஸை எப்படி அலைன் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், நான் உங்கள் மீனா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ்லாம் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு உங்களுடைய செஸ்ட் ஃப்ளீட்ஸை டேபிளில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு குண்டூசி வீல் வந்து உங்களுக்கு ஒரு 10 to 20 rupees அந்த மாதிரி தான் வரும். இதை வச்சு தான் நம்ம வந்து செக்யூர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சாரியோட லெஃப்ட் சைடில் ஒரு பின்னும், அந்த சாரி அப்படியே கொஞ்சம் விரிச்சு உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பின்னும், உங்கள் செஸ்ட் அளவு என்னவோ அதை மெஷர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக கூட நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். இந்த பிட்வீன் கேப்பில் தான் நம்ம ஃப்ளீட்ஸை அலைன் பண்ணி வைக்க போகிறோம். அந்த அலைன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்குவலாக இருக்கணும். ஒரு ஃப்ளீட்ஸுக்கும் இன்னொரு ஃப்ளீட்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிட்டு கூடி அகைன் மறுபடியும் ஒருக்கா இந்த பாருங்கள், இப்போ பண்ணிகிட்ருக்கேன் தெரியுதுங்களா? மறுபடியும் நான் வந்து அந்த கரெக்டான கேப் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சாரீ கட்டும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ லவர்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எடுத்த செக்ஷன் அப்படியே டேபிள் கீழே விட்டுட்டு அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து இந்த இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. பண்ணிவிட்டு 4 சைடுமே தெரியுதுங்களா எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு? இந்த மாதிரி 1 by 1 அதே டிஸ்டன்ஸில் அரேஞ்ச் பண்ணிட்டு 4 சைடுமே நீங்கள் அந்த குண்டூசி வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணிங்கன்னா, அயன் பண்ணும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அந்த சைடு இந்த சைடும் உங்களுக்கு வழுகாமல் அப்படியே ஸ்டிப்பாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்டர் ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.